எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன்ல இருந்து அவருக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் உண்டான ஒரு அங்கீகாரத்த குடுத்திருக்காங்க. டிசம்பர் 2017ல வந்து அந்த டோர்னமென்ட்க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டா வந்து மயிலை சிவகுமார் அவர்கள் அங்க போயிருக்கிறதுக்கும், அதுக்கு உண்டான விஷயங்களும் இங்க பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்க்கும் பொழுது அவரு எதிலெல்லாம் ஆர்வம் வச்சிருக்காங்க, எதிலெல்லாம் ஆர்வம் காட்டியிருக்கான்றது நம்மளுக்கு அதிகப்படியா நம்மளுக்கு யோசிக்கவும் முடியுதுன்னு நெனைக்கிறேன். அவர்கள் இளம் வயதில இருக்கக்கூடிய புகைப்படம். இதையும் நீங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். நேரடியா பார்க்கும் பொழுது தான், ஒருவேளை நம்ம அவர் இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருக்கலாமோ அப்படின்னு தான். ஸோ இந்த இந்த வயதில இருக்கும்போது அவரோட லட்சியங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்ல. இந்த புகைப்படங்களா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு புகைப்படங்களா பார்க்கும்பொழுது, இதுல வந்து அவங்களோட தம்பி பசங்களோட இருக்கக்கூடிய புகைப்படம். அதுவுமே வந்து பிளாக் டயமண்ட் ஃபேமிலி பை அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய வாசகம் பொருத்தின ஒரு புகைப்படம் இருக்கு. ஸோ இதுலயுமே இது அவரு தான் எனக்கு தெரிஞ்சு வழங்கியிருக்காருன்னு நெனைக்கிறேன். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன். அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பை பிளாக் டைமண்ட் ஃபேமிலி அப்படின்னு அண்ணன் குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படமும் இங்க இருக்கு. அதான் அவருக்கு பிடிச்ச மாரியான ஒரு வாழ்க்கை ராஜா மாரி வாழ்ந்திருக்காருங்க. அததான் இந்த பதிவு பண்ணுதுன்னு நெனைக்கிறேன் நான். ஸோ அம்மாட்ட பேசும்பொழுது நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இங்க தான் அவங்க நண்பர்கள், அவரு தேடி வரவங்கள் யாரா இருந்தாலுமே அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவர் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நேரத்த செலவழிக்கிறது வந்து அதிகப்படியா இங்க தான் அப்படின்றத நம்மளால கேட்க முடியுது. நெறைய விஷயங்கள் பார்க்கவும் முடியுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கிட்சன். அவரு இங்க ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். அவ்வளதான் இந்த வீடு. இந்த வீட்ல எப்புட்றா அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட புகைப்படம். நீங்க வீடியோல தொடர்ச்சியா முன்னாடியே பார்த்திருப்பீங்க. இங்க அவரோட புகைப்படத்த வச்சிருக்காங்க. இங்க மாலைகள்லாம் அணிவிச்சு, இதுலயும் பார்க்கும்பொழுது இந்த இந்த ஃபோட்டோஸ் தான் அதிகப்படியான இடங்கள்ல பகிரப்பட்டிருக்கு. ஸோ அ மயிலை சிவகுமார் அவர்கள் பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும், இங்க தான் வாழ்ந்தாரா அப்படின்றத கேட்கும் பொழுதும், நினைக்கும் பொழுதுமே பெரிய ஒரு 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 நம்மளுக்குள்ளேயே நெறைய விஷயங்கள் தோணிட்டே இருக்கு. கேள்விகளா எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அவரோட வாழ்ந்த வீடு அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல வசிக்கக்கூடிய மக்கள்ட்டயும் கேட்டு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம்.